பிரண்டை துவையல் வெறும் சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் பருப்பு சாதத்துக்கு சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி சிலாட்டு பார்க்கலாம். கடையில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கட்டு பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா செவரை வணக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு செவரை வணக்கிறோமோ அந்தளவுக்கு நமச்சல் தன்மை இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு கைப்பிடி வரமல்லி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் 10 வரமிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு 10-15 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு புளி பூண்டு காரம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரண்டை துவையல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணங்கி வந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், என்னோட ஸ்டைலில் பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இனியும் நல்லா உருட்டி விட்டு சாதத்தோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.